பிறர் பக்கம் சாய்ந்து போகக்கூடிய, பிறரை தன் பக்கம் சாய்ந்தெடுக்கக்கூடிய பெண்கள் கூட்டம். அவர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அந்த பெண்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஒட்டகத்துடைய திமில்கள் இருப்பதை போல அவர்களுடைய முடிகள் அப்படியே உயர்த்தி கட்டப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட பெண்கள் நரகவாதிகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த காலமோ இந்த காலம் என்று யோசிக்க தோன்றுகிறது. இந்த ஹதீஸை இப்படியும் சொல்லலாம். ஆடை அணிந்த நிர்வாணிகள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இன்றைக்கு அபாயா உடுத்த நிர்வாணிகள் போலதான் நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். நிறைய தாய்மார்கள் இஸ்லாம் ஆடையை எதற்கு சொல்கிறது? எதற்காக வேண்டி இஸ்லாம் இன்றைக்கு ஆடையை பெண்களுக்கு கொடுத்தது? முகத்தையும் மணிக்கட்டையும் தவிர ஒரு பெண் எவைகளை எல்லாம் மறைக்க வேண்டும் என்று ஏன் சொன்னது? உன் அழகை யாருக்கும் காட்டக்கூடாது, உன்னுடைய அழகை யாருக்கும் நீ காட்டிவிடக் கூடாது, உன் கணவனுக்கு மட்டும்தான் உன்னுடைய அழகு சொந்தம். அதுதான் இஸ்லாம் அந்த ஆடைக்கு கொடுத்த கண்ணியம். இன்றைய பெண்களுடைய ஆடை எப்படின்னா, நம்ம ஆடை உடுத்து போறதே மற்றவங்க நம்மளை பார்க்கணும் என்றதுக்குதான். ஆடை என்பது இஸ்லாத்திலே உள்ளது. யாரும் நம்மளை பார்க்க கூடாது, நம்மட அழகு வழியிலே தெரியக்கூடாது. இதுக்குத்தான் இஸ்லாமிய ஆடை. ஆனா இன்றைக்கு இஸ்லாமிய ஆடையை இந்த பெண்கள் எப்படி மாத்திருக்கிறார்கள் என்றால், அபாயா உடுத்து போனா எல்லாரும் பார்க்கணும், இஸ்காப் கட்டி போனா எல்லாரும் பார்க்கணும், அபாயா நல்லா ஃபிட்டா இருக்கணும், உடம்புடைய பரமன் விளங்கணும், உள்ளாடைகள் வெளியாடைகள் அப்படியே தெரியணும். ரோசங்கட்ட விரசங்கட்ட விபச்சாரிகள் இப்படி ஆடை அணிந்து போகின்றவர்கள் எத்தனை ஆடவர்களுடைய மனங்களை கொள்ளை கொண்டு போகிறார்களோ அத்தனை பேர்களும் தன்னுடைய உடம்பினால் விபச்சாரம் செய்கின்ற விபச்சாரிகள், அவர்கள் நரகவாதிகள் என்றார்கள் ரசூலுல்லாஹி. ஆடை என்பது ஒரு பெண்ணுடைய மானத்தை பாதுகாக்க, ஒரு பெண்ணுடைய உடம்பை பாதுகாக்க. இன்றைக்கு ஆடையே பாலியலை தூண்டுகின்ற, விபச்சாரத்தை தூண்டுகின்ற, ஆசை வராத ஆடவனையும் ஆசை வரச் செய்கின்ற ஒரு மிக மோசமான அபாயாக்கள். இன்றைக்கு எல்லாரும் இஸ்காப் கட்டுற எப்படி, ஷால் சுத்துற எப்படி? அல்லாஹ் அக்பர். நிறைய பேர் மன்னிச்சு கொள்ளணும், முக மூடுற கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நிறைய தாய்மார்கள் பெருசா பஸ்ல எல்லாம் வருவாங்க, பெருசா என்னமோ அவங்களை விட யாருமே மார்க்கத்துல இல்லாதத போல நினைப்பாங்க. முகம் மட்டும்தான் மறைச்சிருப்பாங்க, மத்த எல்லாமே உடுத்து வெளியில இருக்குது. ஃபேஸ் கவர் பண்ணி இருக்கிறார்கள், மத்த எல்லாமே உடுத்து வெளியில இருக்கிறது. அபாயா உடுத்திருக்கிறார்கள், உடுக்காமல் வீட்டில இருந்த உடுத்தாடையோடு வருவதை போல இருக்கிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, இன்றைக்கு மாற்று மத சகோதரருடைய கலாச்சாரம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் சர்வசாதாரணமாக வந்துவிட்டது.